ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பரோட்டா செய்ய போகிறோம். அதுக்கு நான் 2 கப்பு மாவு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம அப்படியே போட்டால் திட்டு திட்டாயிரும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு லைட்டாக பிசைறி விடுவோம். நல்லா கலக்கிடுவோம். எண்ணெய் போட்டு ஃபுல்லாக கலக்கிடுவோம். அதை மைதா செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டிலே செய்யலாம். நான் பரோட்டா மாஸ்டர் கிடையாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். நான் முட்டை போடலை, ஏன்னா நம்ம நிறையா செய்யலை. 2 பேர் கொஞ்சம் தான் செய்கிறோம். இது ரெஸ்டாரண்ட்டில் செஞ்சாங்களா நிறைய செய்கிறதுக்காக முட்டை போடுவாங்க. நம்ம முட்டை போட வேண்டாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த உப்பு தண்ணி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிணைஞ்சிருவோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிணைங்க. இல்லைன்னா தண்ணி கோத்துக்குச்சுன்னா அப்புறம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். அது நல்லா பிணைஞ்சி நம்ம ஊற வைக்கணும். எப்படி இருந்தாலும் மேக்ஸிமம் நம்ம ஊற வைக்கிறதுனால ஒரு 8 hours 9 hours ஊற வைக்கணும். அது ஒரு இடமா வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். ஒரு 10 நிமிஷமாச்சு நல்லா பிசையணும். நம்ம மாவு பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. ஒரு 8 hours நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள் சாஃப்டாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. அதை நான் என்ன செஞ்சேன், எடுத்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஒரு மசாஜ் கொடுத்தேன். உடனே நம்ம அப்படியே செஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணேன். பாருங்கள் நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ என்ன செய்வோம், நம்ம எந்த இடத்துல செய்கிறோமோ அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. நான் அடுப்பு மேலே வச்சு தான் செய்கிறேன். ஓகேங்களா? நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஒரு தூசியோ எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. சுத்தமாக இருந்தால் தான் ரொம்ப நல்லது, நம்ம வீட்டிலே செய்கிறது. இப்போ அதை எடுத்து கொஞ்சம் உருட்டிடுங்க. சில பேர் மாவு பிணையும் போது, பரோட்டாவுக்கு மாவு பிணையும் போது கொஞ்சம் சர்க்கரை போடுவாங்க. நான் போடலை, ஏன்னா ரொம்ப சர்க்கரை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நல்லா அந்த மாதிரி எடுத்துக்கங்க. நல்லா எடுத்துட்டு இதை கொஞ்சம் லைட்டாக அப்படி ட்விஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் எடுத்து நல்லா உருட்டி வச்சுருங்க. நம்ம மாவு பிணைஞ்சோம்ல அதே மங்கில் வச்சுருங்க. உருட்டி வச்சுருங்க. நான் எடுத்த மாவில் 6 பீஸ் வந்திருக்குது. ஓகே, இப்போ மாவு நம்ம உருட்டிடுவோம். ஒன்று எடுத்துக்குவோம். எடுத்துட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் விடணும். கொஞ்சமாக நம்ம எதில் செய்கிறோமோ அந்த இடத்துல கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்குங்க. மீதி எண்ணெயை இப்படி ஓரமாக வச்சுங்க. அடுத்தடுத்து பண்ணியும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதை லைட்டாக இது பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட சப்பாத்தி உருட்டுற கட்டை இருக்கும், அதில் நல்லா லைட்டாக அப்படி தேய்ச்சி விடுங்க. நான் ரொம்பலாம் எனக்கு விசிற தெரியாதுங்க, ஏதோ எனக்கு தெரிஞ்சது செஞ்சு கொடுக்குறேன். ஏன்னா பரோட்டா மாஸ்டர் மாதிரி எனக்கு செய்ய வராது. இது கொஞ்சம் தாங்க வரும். அதுக்கு கொஞ்சம் இப்படி இது பண்ணி விட்டுருங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதுங்க, தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. கையை கொஞ்சம் எண்ணெய் வச்சுங்க. இந்த கையை இது கடியில் வச்சுங்க. இதை இப்படி வச்சுங்க. வச்சு இப்படி செய்யுங்க. அப்புறம் திருப்பியும் அப்படியே சுற்றி செய்யணும். அப்படியே சுற்றி தான் இது திருப்பி அப்படியே சுற்றி நம்ம இப்படி பண்ணணும். இப்படி எடுத்து விடணும்.
கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிங்க. அப்போ தான் அது வந்து போயிட்டு அழகாக நம்ம கைக்கு வரும். மாவை வந்து இப்படி நல்லா கையில் வந்து ஒரு கை அடியில் வச்சு ஒரு கை மேலே வச்சு அப்படியே மெதுவாக விசிறுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொல்லிக் கொடுக்குறேங்க, தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. இது நம்ம வீட்டில் தான் செய்கிறது. க்ளீனாகவும் இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும். பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும். இப்படி மெதுவாக விசிறுங்க. முதக்கி வராது, போ சரியாக வந்துடும். நான் இது எங்கள் அப்பாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அவர் நல்லா செய்வாருங்க. எனக்கு ஏதோ ஒரு அளவு தான் தெரியும். அது சுற்றி நம்ம இது பண்ணணும். நம்ம ஒவ்வொரு தடையும் ஒரே இடத்துல செய்யக்கூடாது, அப்படின்னா கிழிஞ்சிரும். இப்படின்னா ஓகேவாக இருக்குது. இப்போ என்ன செய்யுங்க, நல்லா விரித்து விட்டுட்டு இந்த உருட்டுக்கட்டையில் வந்து நல்லா அதை வந்து நல்லா விரித்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் விரித்து விடுங்க மாவை. சப்பாத்தி கட்டையில் இது நல்லா அப்படியே தேய்ச்சி விடுங்க. ஃபுல்லாக மாவை நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா தின்னாக வரும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சும்மா ஒரு சொட்டு எண்ணெய் எடுத்து ஃபுல்லாக லைட்டாக அப்படியே ஃபுல்லாக கொஞ்சமாக அப்படியே விட்டு விடுங்க. மாவு மேலே கொஞ்சமாக அப்படியே தெளித்து விடுங்க. நல்லா லைட்டாக தடவி விடுங்க. தடவிட்டு இதை லைட்டாக அப்படி மேலே விட்டு எடுத்தோமா இந்த ஜிக்ஸாக் மாதிரி அப்படியே மடித்து விடுங்க. துணி மடிக்கிற மாதிரி மடிங்க. பாருங்கள், இப்படி மடிச்சிங்கன்னா அது லேயராக வரும். நம்ம ரொட்டி செய்யும் போது, பரோட்டா செய்யும் போது அப்படி மடிப்பாக வரும். அந்த மடிப்பு கலையவே கலையாது. பாருங்கள், நல்லா இது பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நல்லா இது பண்ணி நீட்டமாக இழுத்து விட்டுட்டு இந்த சைட்டு ஒரு 4 அடி அடிங்க. திருப்பி இந்த சைட்டு ஒரு 4 அடி அடித்து சுற்றி வச்சுருங்க. ரொம்ப ஈஸி தான், நம்ம வீட்டிலே பண்ணலாம். நம்ம வீட்டில் செஞ்சால் இன்னும் சுத்தமாக செஞ்சு கொடுக்க முடியும் குழந்தைங்களுக்கு. இப்போ நல்லா சுற்றி இந்த பின்னாடி எட்ஜு இருக்குல்ல, அதை வந்து பின்னாடி வச்சு ஒட்டி வச்சுருங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வச்சு அது மேலே கொஞ்சம் எண்ணெய் வைக்கணும், இல்லைன்னா காஞ்சி போயிடும். இப்போ ரொட்டி சுடுறத பார்ப்போம். இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே கொஞ்சம் நேரம் கொஞ்சமாக இந்த அடுப்பை வந்து லைட்டாக சூடு பண்ணிங்க. ரொம்ப சூடாகிக்கிறாதீங்க. ரொம்ப சூடு பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் தீஞ்சிரும், மாவு வேவாது. கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க, ரொம்ப விடாதீங்க. கொஞ்சமாக விட்டு அப்படியே பரப்பிடுங்க. நல்லா ஊறிடுச்சு. இப்போ அந்த பரோட்டாவை ஸ்லோவாக இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. பிரச்சனை நம்ம நல்லா ரொம்ப நேரம் இது பண்ணிட்டோம்ல. ஸோ இதை வந்து இந்த கட்டையால் கொஞ்சம் நல்லா அப்படி உருட்டி கொடுங்க. கொஞ்சம் தின்னாக பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். எடுத்து பாருங்கள், அந்த லேயர்லாம் அப்படியே தான் இருக்கும். எடுத்து இப்போ நம்ம இதில் போட்டுருவோம். தீயை மெதுவாக வச்சு செய்ங்க. அப்போ தான் வந்து அது மாவு உள்ளுக்கெல்லாம் நல்லா வெந்து கொடுக்கும். ஓகே. நல்லா டேஸ்ட்டாக வரும். சுத்த வரலன்னா கூட பரவாயில்ல, நல்லா வந்து நம்ம சப்பாத்தி உருட்டுற கட்டையில் வந்து நல்லா அப்படியே விரித்து விட்டாவே போதும். மாவை நல்லா விரித்து விட்டு மடிப்பு கொடுத்து நீங்கள் இது பண்ணாவே போதும். ஓகே. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னா லைட்டாக திருப்பி விடுங்க. தீயை ஸ்லோ பண்ணிக்கிங்க, ரொம்ப வேகம் வச்சுக்காதீங்க. அப்புறம் மாவு வேவாது உள்ளுக்கெலாம். மேலெல்லாம் அப்படியே ப்ரௌன் ஆயிரும், அப்புறம் உள்ளுக்கெலாம் வேவாமல் போயிடும். மெதுவாக இது பண்ணி கொடுங்க.
பாருங்கள், நல்லா லேயர் தெரியுது, அது பிரிஞ்சே வராது. ஓகே, தீயை மெதுவாக வச்சு அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. ப்ரெஸ் பண்ணி கொடுத்து அதை நல்லா வேக விடுங்க. பரோட்டா வெந்துருச்சு. இந்த மாதிரி எழுந்தோன்னே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு போட்டுருங்க. திருப்பி கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. விட்டுட்டு இப்போ ஒரு பாதி முட்டை எடுத்து இதில் ஊற்றிடுங்க. கொஞ்சமாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு தடை பண்ணிங்களே இப்படி வச்சுருங்க. முட்டை மேலே முட்டை வெளியாகாது. நம்ம முட்டை ரொட்டி போட்டுடலாம். அப்படி நல்லா இப்படி இது பண்ணிடுங்க. பார்த்து செய்யுங்க. எடுத்து அப்படியே போட்டுருங்க. முட்டை ரொட்டி ரெடி. இது கொஞ்சம் நேரம் ஒன்றும் செய்யாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது நல்லா வெந்து வரும். இப்போ இதை அப்படியே திருப்பி விட்டுருங்க. அந்த பக்கட்டும் வேகட்டும். அடுப்பை கரெக்டாக வச்சுக்கோங்க, சமமாக வச்சுக்கோங்க, ஒரே தான். அப்போ தான் நல்லா வேகும். பாருங்க, முட்டை ரொட்டி ரெடி ஆச்சு. 2 பக்கட்டும் நல்லா திருப்பி போட்டு எடுத்துருங்க. நல்லா வேக வச்சு எடுங்க. அடுப்பு கரெக்டாக வச்சு எடுங்க, ஏன்னா மாவு வேவாது. நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு பிளேட்டில் வச்சுருவோம். ஓகே, இன்னொரு முட்டை ரொட்டி ஒன்று போட்டுருவோம். வாங்க, நான் ஒரு முட்டை எடுத்தேன், அதில் பாதி இதில் பாதி ஊற்றுறேன். கொஞ்சம் அப்படியே இது பண்ணி விட்டுருங்க. நம்ம வீட்டிலே பண்ணுறது சுத்தமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இப்படி வச்சுருங்க. அப்புறம் இந்த சைடில் உள்ளதை எடுத்து இப்படி மடிச்சிருங்க. ஃபுல்லாக நல்லா சீல் பண்ணிடுங்க. ஓகே, திருப்பி கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இதை அப்படியே போட்டுடலாம். 2 முட்டை ரொட்டி ரெடி. யாருக்கு வேணும் வாங்க. இப்போ ரொட்டி நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், நல்லா இப்படி அடிச்சு விடுங்க. ரொம்ப அடிக்காதீங்க, நம்ம வீட்டில் செஞ்சது. ஓகே, பாருங்கள், நல்லா அப்படியே லேயர் லேயராக வந்திருக்குது. பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. நம்ம 2 முட்டை ரொட்டி செஞ்சோம். பாருங்கள், நல்லா முட்டைலாம் உள்ளுக்கு நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்குது. அதுவும் லைட்டாக இப்படி லைட்டாக பண்ணி விடுங்க. நான் வந்து புரோட்டா மாஸ்டர் கிடையாது, அதனால் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், அது சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ அதை பரிமாறிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பரோட்டா ரெடி. நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம். பரோட்டாவுக்கு குருமா இல்லாமல் எப்படி இன்றைக்கி நான் குருமா செஞ்சுருக்கிறேன் பாருங்கள். மட்டன் குருமா செஞ்சுருக்கேன். பரோட்டா சாப்பிட்ருவோம். என்னடா அப்படி பிஞ்சு வருதுன்னு பார்க்காதீங்க, நம்ம வீட்டில் செஞ்சது இப்படி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு அல்லும். பரோட்டாவில் கொஞ்சம் குருமாவை போட்டு இப்படி பெரட்டி பாருங்கள், செம்மையாக இருக்குது. லேயர்லாம் அப்படியே பயங்கரமாக வந்திருக்கு. அப்படியே ஒன்றுனா அது அப்படியே பீஸ் பீஸாக வந்துருச்சு. அப்படியே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா குருமா நல்லா தொட்டுக்குவோம், அதுதாங்க சூப்பர். பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாங்க சாப்பிட்லாம். ஆஹா, என்ன சுவை! ரொம்ப நல்லா ஆச்சுங்க பரோட்டா சாப்பிட்டு. நீங்களும் கண்டிப்பாக என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் செய்கிற ஃபுட்டு எல்லாமே வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, பாய், என்ஜாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க.